Hi students, last class we saw in detail about what is inventory control. So objectives, so inventory control na enna, adoda advantages ella enna, so other objectives ella enna, so modern techniques enna techniques inventory control la irukku அப்படின்றதுல அதெல்லாம் பார்த்தோம். So ABC analysis adula பார்த்தாச்சு. So ABC analysis பார்த்தாச்சு. So today's class is VED analysis. So ABC analysis na என்னன்னு பார்த்தோம். So ABC analysis la group A, group B, group C ன்றது. So ABC analysis is otherwise called as always better control method. Okay. So today's class is VED analysis. So VED analysis means vital, essential, desirable. So vital, essential, desirable analysis. So vital அப்படினா முக்கிய பங்கு வகிக்கிற அப்படின்ற அர்த்தம். So அந்த process ஓட முக்கிய பங்கு வகிக்கிற, that is called vital. So essential in the sense அத்தியாவசியமான, so அதுவும் முக்கியமானன்ற மாதிரி தான். So desirable in the sense விரும்பத்தக்க, so optional, so optional only, so optionalக்கு உள்ளது வந்து desirable. So இதுதான் வந்து VED analysis அப்படின்றது. This system is based on the utility of material. So இது வந்து என்னன்னா material utility பொறுத்து இந்த சிஸ்டம் இருக்கு. So based on utility, so usage பொறுத்து the materials are divided into 3 categories name. So usage பொறுத்து இது வந்து 3 categories பிரிச்சிருக்காங்க, namely vital material, essential material and desirable material. So vital material, essential material and desirable material அப்படினு இருக்காங்க. VED analysis means vital, essential, desirable analysis. The system is based on utility of the material. Based on the utility, the materials are divided into 3 categories, namely vital material, essential material and desirable material அப்படினு பார்த்துட்டோம். So vital material, so அதுல வந்து ABC னு மூணு குரூப்பா பிரிச்சிருந்தாங்க. So இதுல வந்து ஒவ்வொன்றும் என்னன்னு பார்ப்போம். So vital material is one which is very essential for production. So vital அப்படினா முக்கியம்னு சொல்லிட்டோம். So அப்படினா என்ன, அது essential, so அந்த ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. So without this material production is stopped for a period of several days or even a month. அதாவது அந்த மெட்டீரியல் இல்லாம, so raw material கூட எடுத்துக்கலாம், that is also a vital material. So மூலாதார பொருள் இல்லாம நம்ம வந்து finished product கொண்டு வர முடியுமாப்பா? இப்போ சுகர் நம்ம கொண்டு வரணும், என்ன சுகர் கேன் தான் நமக்கு வேணும். ஸோ சப்பாத்தி மேக் பண்ணணும்னா வாட் இஸ் அ மெயின் வைட்டல் இன்கிரீடியன்ட்? சப்பாத்தி மேக் பண்றதுக்கு சப்பாத்தி மாவு, ஓகேவா? ஸோ வந்து தட் இஸ் வீட் ஃபிளார். ஸோ வந்து அதே மாதிரி இது மூலப்பொருள் இல்லாம அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஸ்டாப் ஆயிரும். எவ்வளோ நாளுக்கு நாள், செவரல் டேஸ்னாலும் சரி, ஒரு மாசத்துக்கு நாள் சரி, பிகாஸ் த காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் வெரி ஹை அண்ட் ஸோ இட் டேக்ஸ் லாங்கர் டைம் டு பர்ச்சேஸ் அண்ட் ரீப்ளேஸ் த மெட்டீரியல். ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்குலாம் லாங் டைம் ஆயிரும். ஸோ இந்த வைட்டல் மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லின்றனால, ஓகேவா? தென் எசென்ஷியல் மெட்டீரியல். ஸோ எசென்ஷியல் மெட்டீரியல் இஸ் ஒன் ஆஃப் த ஆல்சோ த வெரி எசென்ஷியல் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் வைட்டல் எசென்ஷியல் ரெண்டும் சேம் தான். இதுவும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் தான். ப்ரொடக்ஷன் இஸ் ஸ்டாப்டு ஒன்லி ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஒன் டே. அதாவது என்ன அப்படின்னா few hours. இது வந்து வைட்டல்ன்றது ரொம்ப முக்கியமானது. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு, இதனால பல நாள் கூட ஸ்டாப் பண்ணலாம். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு, few hours இல்லைன்னா ஒரு டேக்கு மட்டும், இது இல்லைன்னா வந்து அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஸ்டாப் ஆகும். பிகாஸ் திஸ் மெட்டீரியல் இஸ் நாட் சோ காஸ்ட்லி. ஸோ வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல், வைட்டல் மெட்டீரியல்ன்றது. ஏன்னா ரா மெட்டீரியல் மாதிரி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் இல்லை. ஸோ வந்து அதனால ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் ஆயிடும் அண்ட் இட் கேன் பி பர்ச்சேஸ்ட் ரீப்ளேஸ்ட் ஈஸிலி. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் வைட்டல் மெட்டீரியல் அண்ட் எசென்ஷியல் மெட்டீரியல். ஸோ டிசைரபிள் மெட்டீரியல் அப்படின்னா என்ன பார்ப்போம். டிசைரபிள் இன் த சென்ஸ் விரும்பத்தக்கன்னு அர்த்தம். ஸோ டிசைரபிள் மெட்டீரியல் இஸ் ஒன் விச் த நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு desirable material அப்படின்றது necessary. Without this material production can continue. So இது இல்லாமையும் போடுறோம். ஸோ அப்போ வந்து குக் பண்றோம், ஸோ ஏதோ ஒரு ஃபிளேவர் ஆட் பண்றோம்னு வச்சுக்க, அது ஃபிளேவர் இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஸோ தட் இஸ் அவர் ஆப்ஷனல். ஸோ நம்ம விருப்பத்துக்காக தான் நம்ம அதை பண்றோம். ஸோ அது ஆட் பண்ணாமே நம்ம இருக்கலாம். ஸோ அதே மாதிரி அது இல்லைனாலுமே ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றாங்க. ஸோ திஸ் மெட்டீரியல் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்லாம் இல்லை ப்ரொடக்ஷனுக்கு. த காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் சீப் அண்ட் ஈஸிலி அவைலபிள். இதோட காஸ்ட் மெட்டீரியல் வந்து ரொம்ப சீப்பு அண்ட் ஈஸிலி அவைலபிள் மெட்டீரியல் தான், ஓகேவா? ஸோ சச் மெட்டீரியல் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்றது சீப் அண்ட் ஈஸிலி அவைலபிள். ஸோ இதான் வந்து டிசைரபிள் மெட்டீரியல். ஸோ வந்து VED அனாலிசிஸ்னா என்ன, அதில் உள்ள 3 டிவைடட் குரூப்ஸ் என்ன, வைட்டல், எசென்ஷியல் அண்ட் டிசைரபிள்லாம் பார்த்தாச்சு. ஸோ VED டெக்னிக்ஸ் அப்படின்றது இன்வென்டரி கண்ட்ரோல் இஸ் வெரி யூஸ்ஃபுல் கண்ட்ரோலிங் மெயின்டைனிங் தி ஸ்டாக் ஃபார் வேரியஸ் ஸ்பேர் பார்ட்ஸ். ஒன்றும் இல்லை, அதாவது இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மெயின்டைனிங் ஸ்டாக். ஸோ வந்து குட் மெயின்டெனன்ஸ்ன்றது என்னது, குட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு என்ன, ஸோ கண்ட்ரோல் அண்ட் மெயின்டைனிங் தி ஸ்டாக் ஆஃப் வேரியஸ் ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ வந்து எல்லா ஸ்டாக்கையும் வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது அப்படிதான். ஸோ அதான் வந்து குட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு உள்ள ஒரு மெயின் திங். ஸோ அதை வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ ரா மெட்டீரியல் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்.
ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ தென் லீட் டைம் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லீட் டைம் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, the interval between the initiation of acquiring a material and the actual receipt of material is known as lead time. lead time அப்படின்னா initiation of acquiring அப்படின்னா நம்ம பெறுறது, நம்ம வாங்குறது, நம்ம ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம கையில வந்து சேர்றது, அண்ட் ஆக்சுவல் ரிசிப்ட் ஆஃப் மெட்டீரியல் நம்ம பில்ல கட்டினது நமக்கு ரிசிப்ட் வந்துடும் கையில. ஸோ அந்த ரிசிப்ட் நம்ம பில்ல கொடுத்தது பில் ரிசிப்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது நம்ம மெட்டீரியல் நம்ம கையில வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு திங்ஸே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரொவிஷனல் திங்ஸே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பில்லை கட்டி நம்ம பில்லு போட்டு அது என்னென்னு கனெக்ட் பண்ணி நம்ம கையில் பில்லு கொடுத்துருவாங்க. கேஷை பே பண்ணிட்டு அது வாங்குற டைம் இருக்கு பார்த்தியா, நம்ம கையில் அது பெறதுக்குள்ள பிட்வீன் டைம் தான் இந்த லீட் டைம் அப்படின்னு சொல்றது. இன்டர்வல் பிட்வீன் த இனிஷியேஷன் ஆஃப் அக்வயரிங் மெட்டீரியல், அக்வயரிங்னா பெறுதல், ஸோ அக்வயரிங் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஆக்சுவல் ரிசிப்ட் ஆஃப் மெட்டீரியல். அப்போ அது எப்போ ரிசிப்ட் ஆச்சு, ஸோ அதுக்கும் அதுலேருந்து நம்ம கையில் அந்த பொருளை வாங்குறதுக்கு உள்ள பிட்வீன் இன்டர்வல் தான் லீட் டைம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? திஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல் முக்கியமான ஒன்று. ஸோ மெயின்டைனிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் ஸ்டாக் அப்படின்றதுல இந்த லீட் டைம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் திங். ஸோ வந்து எப்போ நம்ம ஸ்டாக் போட்டு பில்ல பே பண்ணுறோம், எப்போ அந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு கையில் வந்து சேருது அப்படின்றதுலாம். ஸோ இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல லீட் டைம் மெத்தட் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். தென் த லீட் டைம் லாங்கர் இன் இந்தியா தென் கண்ட்ரி இன் அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ். லீட் டைம் அப்படின்றது இஸ் லாங்கர் இன் இந்தியா அப்படின்னா, ஸோ வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரியை விட கொஞ்சம் கம்மி. ஸோ பிகாஸ் த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி ஆர் பெட்டர் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் தென் இந்தியா. ஸோ இந்தியாவை விட மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப பெட்டராக இருக்கனால ஸோ வந்து இந்த லீட் டைம் அப்படின்றது இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்கும். Within India, the lead time is longer in public sector. In private sector, அதாவது என்னன்னா இந்தியாக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த லீட் டைம் அப்படின்றது லாங்கர் இன் பப்ளிக் செக்டார் தென் பிரைவேட் செக்டார். ஸோ பிரைவேட் செக்டாரை விட பப்ளிக் செக்டர். ஸோ பப்ளிக் செக்டர்ன்றது கொஞ்சம் கவர்மெண்ட் மாதிரி. ஸோ வந்து பிரைவேட் பப்ளிக்காக உள்ளது. ஸோ பிரைவேட் செக்டரை கம்பேர் பண்றப்ப பப்ளிக் செக்டார் அப்படின்றது ரொம்ப நேரம் இழுத்துக்கும். ஸோ பிகாஸ் இட் பப்ளிக் செக்டார் த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர் ரிஜிட் தென் பிரைவேட் இன் செக்டார். ஸோ அது என்ன அப்படின்னா ரிஜிட் அப்படின்னா ஸ்ட்ராங்கு. ஸோ பிரைவேட்ல வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இருக்கும் தென் பப்ளிக் செக்டாரை கம்பேர் பண்றப்போ. ஸோ இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் என்ன அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதனால வந்து லீட் டைம் அப்படின்றது இதுக்கு கம்மி. எதுக்குன்னா பிரைவேட் செக்டருக்கு, எதுக்கு லாங்கர்னா பப்ளிக் செக்டர். ஸோ அதே மாதிரி லீட் டைம் அப்படின்றது ஆல் ஓவர் கண்ட்ரி கம்பேர் பண்றப்போ நம்ம இந்தியாவுக்கு ஜாஸ்தி ஃபாரின் கண்ட்ரிஸை விட. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது பெட்டரா இருக்கும், அதான் வந்து மற்ற கண்ட்ரில. ஸோ அதனால வந்து லாங்கரா ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ லீட் டைம் மெத்தட்னா இதுதான். ஸோ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் மெத்தட். ஸோ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் மெத்தட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் மெத்தட்ல கேபிட்டல் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ், ஸோ கேபிட்டல் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ், ஹேண்ட்லிங் சார்ஜ், டிட்டோரியேஷன் அப்படின்னா மோசமடைதல் காஸ்ட் எக்ஸெட்ரா ஆர் நோன் அஸ் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். மொத்தமா கேபிட்டல் காஸ்ட் எவ்வளவு, ஸ்டோரேஜ் பண்ற காஸ்ட் எவ்வளவு, ஹேண்ட்லிங் காஸ்ட் எவ்வளவு, அந்த பொருளை ஹேண்டில் பண்றது காஸ்ட், அது வீரா போன அந்த மாதிரி உள்ள மோசமடைஞ்ச அதுக்கு என்ன காஸ்ட்ன்றதெல்லாம் சேர்ந்துதான் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் அப்படின்றோம். The first part of inventory carrying cost is maybe capital cost. So first part அப்படின்றது capital cost தான். The capital cost represents the rate of interest on the கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ். ஸோ வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் எவ்வளோ வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உள்ள மெயின் காஸ்ட் தான் வந்து கேபிட்டல் காஸ்ட் அப்படின்றோம். அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மெயின் காஸ்ட் தான் வந்து கேபிட்டல் காஸ்ட்ன்றது. செகண்ட் பார்ட் ஆஃப் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட். ஸோ செகண்ட் பார்ட் அப்படின்றது என்னன்னா ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட் இன்க்ளூட்ஸ் ரெண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, சாலரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்ஸ். ஸோ ஸ்டோரேஜ் ஹேண்ட்லிங்னா இது எல்லாமே வந்து எம்ப்ளாயிஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதுக்கு நம்ம வந்து ஒரு குடோனே வச்சிருக்கோம்னா அந்த ஸ்டோரேஜுக்கு வந்து எவ்வளோ ரெண்ட் கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி ஸோ ஒரு வேர் ஹவுஸே வச்சிருக்கோம்னா அதுக்கு ரெண்ட் கொடுப்போம். அது அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுப்போம். ஸோ சேலரி ஆஃப் எம்ப்ளாயிஸ் அண்ட் ரிலேட்டட் ஸ்டோரேஜ் எக்ஸ்பென்சஸ். ஸோ மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, ஸோ இன்சூரன்ஸ் என்ன, அந்த மெட்டீரியல்ஸ்குள்ள இன்சூரன்ஸ், ஹேண்ட்லிங் சார்ஜ் எவ்வளோ வருது, இதெல்லாம் தான் செகண்ட் பார்ட்ல இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேபிட்டல் காஸ்ட், மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட காஸ்ட். செகண்ட் பார்ட்ல இந்த ஸ்டோரேஜ் ஹேண்ட்லிங் சார்ஜ். தேர்ட் பார்ட் ஆஃப் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் இஸ் டிட்டோரியேஷன் சார்ஜ். டிட்டோரியேஷன் சார்ஜ் வந்து third part. So third part of inventing capital வந்து deterioration charge. Most assessed particularly machineries equipments may deteriorate if stored or used for long time. அதாவது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் அசிஸ்ட்னா மொத்தமாவே சுத்து அப்படின்ற மாதிரி பர்டிகுலர் மிஷின் வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதாக ஆரம்பிச்சிடும், டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இதுதான் வந்து இந்த தேர்ட் பார்ட்ல வருது. ஸோ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் டு செக் ஹவு மச் அமௌண்ட்
is to be invested. So எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லிடுறோம். ஸோ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுன்றதையும் தென் how much quantity of product is to be stocked, எவ்வளவு ஸ்டாக்ல வைக்கணும் அப்படின்றத சொல்லுது இந்த இன்வென்டரி கேரியிங் காஸ்ட் மெத்தட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கேபிட்டல் காஸ்ட், செகண்ட் பார்ட்ல ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜ், தேர்ட் பார்ட்ல வந்து டிட்டோரியேஷன் சார்ஜ் அப்படின்றது சொல்றோம். செகண்ட் வந்து ஸோ வந்து இதுதான் வந்து inventory carrying cost method. So lead time method, inventory carrying cost method, then safety stock method. So safety stock method na enna nu paapom. So safety stock method in the sense FRIM to keep adequate safety. So safety na enna namakku theviyana alavu நம்ம சேஃப்டிக்கு நம்ம இப்ப கடையே நம்ம லாக்டவுன் நம்ம சொல்றோம். So நம்ம சேஃப்டியா திங்ஸ் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறோம்ல, that is safety stock method. So safety stock method la FRIM has to keep adequate safety stock as well as ordinary stock over. அதாவது ordinary stock இருந்தாலும் சேஃப்டிக்கு கொஞ்சம் வச்சுக்கிறோம். So எப்பவுமே நம்ம 1 கிலோ வாங்குறோம், ஸோ இன்னொரு மாதம் லாக்டவுன் எக்ஸ்ட்ரா போட போகிறாங்கன்னா 2 கிலோவா வாங்கி வச்சுக்கோம். ஸோ அதான் வந்து சேஃப்டி ஸ்டாக்ன்றாங்க. ஸ்டாக்கிங் குட்ஸ் ஆர் நோன் அஸ் அந்த மாதிரி குட்ஸ் தான் வந்து சேஃப்டி ஸ்டாக். ஸோ இன்வென்ட்ரிஸ் ஆர் ஜென்ரலி டிவைடட் இன்டு, ஸோ இன்வென்ட்ரிஸ்ல வந்து ஒர்க்கிங் ஸ்டாக்கு தென் சேஃப்டி ஸ்டாக் ரெண்டா பிரிக்கிறாங்க. இஃப் த டிமாண்ட் இஸ் ஸ்டேஷனரி, ஸோ டிமாண்ட் அப்படின்றது ஸ்டேஷனரினா நிலையானன்னு அர்த்தம். ஸோ டிமாண்ட்ன்றது நார்மலா நிலையானதா இருந்துச்சு அப்படின்னா இஃப் தேர் இஸ் நோ மச் வேரியேஷன் இன் டிமாண்ட்ல வந்து பெரிய வேரியேஷன்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னா தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஸ்டாக்கிங் ஆஃப் இன்வென்ட்ரி. ஸோ வந்து பெருசா வந்து இன்வென்ட்ரிஸ் வந்து ஓவரா ஸ்டாக் பண்ண தேவையில்ல. வென் த டிமாண்ட் இஸ் இன்க்ரீஸ், ஸோ தட்டுப்பாடு அதிகமாயிருச்சு அப்படின்னா சேஃப்டி ஸ்டாக் லெவல் கேன் ஆல்சோ பி இன்க்ரீஸ். ஸோ சேஃப்டி ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணிடணும்னா இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஸோ சேஃப்டி ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணதான் டிமாண்ட் இருக்குன்னா மற்ற இடத்துல கிடைக்காத நம்ம அந்த ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே சப்ளை பண்ணிட்டே இருக்கலாம் அந்த ப்ராடக்ட். ஓகேவா? டிபெண்டிங் ஆன் த டிமாண்ட். ஸோ டிமாண்டை பொறுத்து ஒன் கேன் டிசைட் வெதர் த குட் கேன் பி ஸ்டாக்ட் ஆர் ஓவர் ஸ்டாக். ஸோ டிமாண்டை பொறுத்து டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா ஓவர் ஸ்டாக்கா நம்ம வச்சுக்கலாம். ஸோ நார்மலா இருந்ததுன்னா எப்பயும் போல ஸ்டாக்கா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ டிமாண்டை பொறுத்து அந்த ஸ்டாக் ஓவர் ஸ்டாக் அப்படின்றது வருது. இஃப் தேர் இஸ் மோர் டிமாண்ட் அண்ட் பர்டிகுலர் குட்ஸ், ஸோ பர்டிகுலர் குட்ஸ்ல மோர் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா தென் சச் குட்ஸ் கேன் பி ஸ்டாக். ஸோ அந்த மாதிரி குட்ஸை வந்து ஸ்டாக் பண்ணிட்டு சேஃப்டி ஸ்டாக் ஐட்டம்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த லீட் ஐட்டம். ஸோ லீட் ஐட்டம்ல பொறுத்து, ஸோ சேஃப்டி ஸ்டாக் அப்படின்றது நம்ம எப்போ கிடைக்குது அப்படின்றத பொறுத்து சேஃப்டி ஸ்டாக்கை நம்ம வச்சிருப்போம். யூஸ்வலி வேல்யூ அண்ட் இட்ஸ் கேரி காஸ்ட். ஸோ சேஃப்டி ஸ்டாக் லீட் டைம் வேல்யூ அண்ட் கேரிங் காஸ்ட்டை பொறுத்து இந்த சேஃப்டி ஸ்டாக்ன்றது வச்சிருப்போம். இஃப் த லீட் டைம் இஸ் லாங்கர் தென் இட் இஸ் நெசசரி டு ஸ்டாக் த இன்வென்டரிஸ். ஒன்னும் லீட் டைம் அப்படின்றது நம்ம ரிசிப்ட் நம்ம காஷ் கொடுத்ததுலேருந்து நம்ம கிட்ட வர்ற டைம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா நம்ம சேஃப்டி ஸ்டாக் அப்படின்றது இன்வென்டரி அப்படின்றது நெசசரி தேவைதான் நமக்கு. இஃப் த வேல்யூ is high, the safety stock level of the item is kept in minimum. ஒன்றும் இல்லை, அது வந்து ஹையா இருக்கும்போது சேஃப்டி ஸ்டாக் வந்து மினிமமா இருந்தா போதும். டிபெண்டிங் ஆன் த கேரிங் காஸ்ட் ஆல்சோ ஒன் கேன் டிசைட் வெதர் த குட்ஸ் கேன் பி ஸ்டாக்ட் ஆர் நாட். அதாவது கேரிங் காஸ்ட்டை பொறுத்து அந்த குட்ஸ் வந்து நம்ம ஸ்டாக்கா வச்சுக்கலாமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேஃப்டி ஸ்டாக். ஸோ சேஃப்டி ஸ்டாக்னா என்ன? அடிக்குவேட் சேஃப்டி ஸ்டாக் அஸ் வெல் அஸ் ஆர்டினரி ஸ்டாக் ஓவர் ஸ்டாக்கிங் குட்ஸ் நோன் அஸ் சேஃப்டி ஸ்டாக். அது அடிக்குவேட்டா நம்ம சேஃப்டிக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் சேஃப்டி ஸ்டாக். ஸோ டிமாண்டை பொறுத்து அது மாறும். ஸோ டிமாண்ட் அதிகமா இருக்கையில நம்ம சேஃப்டி ஸ்டாக்கை நிறைய வச்சிருப்போம். ஓகேவா? தென் sixth one is minimum and maximum stock level. So minimum and maximum stock level. So அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். In order to maintain inventory control, it is important decide to stock. So வந்து inventory controlனா என்ன? ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றது, கரெக்டா கண்ட்ரோல் அண்ட் மெயின்டைன் பண்றது. ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு இது மேக்ஸிமம் மினிமம் ஸ்டாக் லெவலில் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மேக்ஸிமம்னா ரொம்ப அளவுக்கும் அதிகமாக ரொம்ப மேக்ஸிமம்க்கும் மேலே நம்ம போகக்கூடாது, மினிமம்க்கு கீழே ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக பிட்வீனில் இருக்கணும். ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் இந்த சென்ஸ் ஸ்டாக் ஆஃப் எனி ஐட்டம் ஷுட் பி அலோட் டு ஃபால் பிலோ த லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட்ல வந்து ஸ்டாக் வந்து மினிமம் ஸ்டாக் லெவலில் என்னன்னா அதுக்கு கீழே வந்து இது பண்ணக்கூடாது, நாட் டு பி அலோட் டு ஃபால் பிலோ லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட்டுக்கு ரொம்ப கீழே வர அளவுக்கு வச்சுக்க கூட அடுத்து பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு வாங்கிடணும். திஸ் இஸ் நோன் அஸ் மினிமம் ஸ்டாக் level. The particular item should not go out of stock. So சில ஐட்டம்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கா நம்ம வச்சிருக்க கூடாது. ஸோ ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும். If the items are out of stock, it is not possible to supply the materials in the time to consumer. ஸோ சில வந்து நெசசரி திங்ஸ், நெசசரி மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஸ்டாக்கே இல்லாம நம்ம வச்சிருந்தோம், அடுத்து பர்ச்சேஸ் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கன்சியூமர் கேட்கும்போது நம்மளால கொடுக்க முடியாது. So minimum stock level should be maintained. The level is determined by considering follow factors. So வந்து இந்த factors மூலமா minimum stock இது பண்றோம். So வந்து நம்ம இவ்ளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு minimum stock இருக்கணும் அப்படின்றத எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்னா rate of consumption of the material. So எவ்வளவு போயிருக்கு மெட்டீரியல் கன்சப்ட் ஆயிருக்கு, ரீஆர்டர் லெவல் நம்ம எவ்வளவு ஆர்டர் போட்டிருக்கோம், டைம் டேக்கன் டு ரிசீவ் ஃப்ரெஷ் சப்ளைஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து எவ்வளவு டைம் ஆகுது, மினிமம் ஸ்டாக் லெவல் அது மூலமா தான் நம்ம இது பண்றோம். ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல் டு
ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் பெர் வீக். ஸோ வந்து நார்மல் எவ்வளோ கன்செப்ட் பண்றோம், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ போகுது, ரீஆர்டர் எவ்வளோ பண்றோம், ஆவரேஜ் டைம் அந்த மெட்டீரியல் வர்றதுக்கு எவ்வளோ ஆகும். ஸோ டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ வந்து இருக்கிறத கொடுத்துட்டோம்னா அடுத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்க முடியாது. ஸோ வந்து அதுக்கு முன்னாலே மினிமம் லெவல் ரீச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடணும். ஸோ அதான் வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்றோம். அதே மாதிரி மேக்ஸிமம் அப்படியே இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஸ்டாக் ஆஃப் எனி ஐட்டம் ஷுட் நாட் பி அலோட் டு ரைஸ் பியாண்ட் த அப்பர் லிமிட். ஸோ அது லோவர் லிமிட்டை விட கீழே வரக்கூடாது, ஸோ அப்பர் லிமிட்டுக்கு மேலே வரக்கூடாது, ஒரு லிமிட் தான் இருக்கணும். திஸ் இஸ் நோன் அஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். எனி ஐட்டம் ஷுட் நாட் பி ஸ்டாக்டு as too much. ஸோ வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து ஸ்டாக்காக வச்சுக்க கூடாது எந்த ஒரு திங்ஸ். இஃப் ஸ்டாக் லெவல் இஸ் பியாண்ட் த அப்பர் லிமிட் த கம்பெனி ஹேஸ் டு. ஸோ வந்து அப்பர் லிமிட்டுக்கு மேலே வந்துருச்சு, அந்த லெவலுக்கு மேலே நம்ம அதிகமாக ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ஸ்டோர் ஆகும், அந்த குட்ஸ் வந்து போகாமல் இருந்தால் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ போயிடுச்சு அப்படின்னா லார்ஜ் லெவலில் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் த கம்பெனி மே இன்க்யூர், அதாவது நேர்வதில்லை அப்படின்னு அர்த்தம். லாஸ் ஆஃப் தேர் நோ டிமாண்ட் ஆன் பர்டிகுலர் ஐட்டம். ஸோ வந்து கம்பெனி வந்து ஸோ அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் இதாயிடுச்சு அப்படின்னா சம்டைம் வந்து லாஸ் ஆயிரும். ஓகேவா. ஸோ ஸ்டாக் லெவல் ஆஃப் குட்ஸ் ஷுட் ஆல்வேஸ் டு பி மெயின்டைன் ஆப்டிமம் லெவல். ஸோ ஆப்டிமம் நெசசரியான லெவல் ஸ்டாக் இருந்தால் போதும். ஸோ இந்த மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எப்படி டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னா ஸோ ரேட் ஆஃப் கன்சப்ஷன். ஸோ அதுலேயும் அதே தான், ரேட் ஆஃப் கன்சப்ஷன் எவ்வளோ கன்சப்ஷன் ஆயிருக்கு, எவ்வளோ ரீஆர்டர் லெவல், தென் டைம் டேக்கன் டு ரிசீவ் சப்ளைஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் ஆர் ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எவ்வளோ நேரம் ஆகுது, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் நீடட் எவ்வளோ தேவைப்படுது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதுக்கு எவ்வளோ இருக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் அதுக்கு ட்ரெண்ட் எவ்வளோ இருக்கு, நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் எப்படி, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது எதுக்கும் இருக்கா, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் டிட்டர்மின் அதெல்லாம் வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை பொறுத்து தான் டிட்டர்மின் பண்றோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிட்டர்மின் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலில் ரீஆர்டர் எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ மினிமம் கன்சப்ஷன், ஸோ வாரத்துக்கு எவ்வளோ போகுது, எவ்வளோ ரீஆர்டர் போட்டிருக்கோம், இது தெரிஞ்சா மேக்ஸிமம் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், மினிமம் ஸ்டாக் லெவல், தென் ரீஆர்டர் லெவல். ஸோ ரீஆர்டர் லெவல்னா என்னன்னு பார்ப்போம். ரீஆர்டர் லெவல்னா ஒரு பொருள் தீர போது அதில் மினிமம் லெவலை அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா ரீஆர்டர் நம்ம போடுவோம். ஸோ ரீஆர்டர் லெவல் இஸ் த ஸ்டாக் பொசிஷன் பிட்வீன் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டாக். ஸோ மேக்ஸிமம் இல்லாமல் மினிமம் ஸ்டாக்கும் இல்லாமல் ஸ்டாக் இருக்கு பார்த்தியா, அப்போதான் வந்து ரீஆர்டர் லெவல் அப்படின்றது. த ரீஆர்டர் லெவல் இஸ் ஆல்வேஸ் ஸ்லைட்லி மோர் தென் மினிமம் ஸ்டாக் லெவல். அதாவது மினிமம் ஸ்டாக்கு மோர் இருக்கும். ஸோ மினிமம் ஸ்டாக்கை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம அந்த பர்டிகுலர் குட்ஸை வந்து நம்ம ஆர்டர் போட்டுறணும். ஓகேவா. when the stock of any item reaches reorder level the process for purchase of the material should be started. ஒன்றும் இல்லை, ரீஆர்டர் லெவலில் ரீச் பண்ணிடுச்சு. ரீஆர்டர் லெவல்னா என்ன, மினிமம்க்கும் கொஞ்சம் அதிகமான லெவல். ஸோ ரீச் பண்ணது உடனே வந்து அந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். the reorder level is determined by using formula. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருந்த மாதிரி இந்த ரீஆர்டர் லெவலை யூஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ரீஆர்டர் லெவல் இஸ் ஈக்குவல் டு மினிமம் கன்சப்ஷன் பெர் வீக். ஸோ மினிமம் கன்சப்ஷன் பெர் வீக் ஸோ வந்து எவ்வளோ ஒரு வீக்கு கன்சப்ட் ஆகுது அப்படின்றது இன்டூ மேக்ஸிமம் டைம் டேக்கன் டு ரிசீவ் ஃப்ரெஷ் சப்ளை. ஸோ ஃப்ரெஷ் சப்ளை நம்ம ஆர்டர் போட்டோம்னா எவ்வளோ டைம் ஆகும் அந்த மெட்டீரியல் நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து ரீஆர்டர் லெவல்றோம். ஸோ வந்து மினிமம் லெவல், ஸ்டாக் லெவல், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்னு பார்த்துருக்கோம், விடி அனாலிசிஸ், ஸோ வைட்டல், எசென்ஷியல், டிசைரபிள் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. லீட் டைம் மெத்தட்ல லீட் டைம்னா என்ன, வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஆஃப் லீட் டைம், தென் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் மெத்தட், சேஃப்டி ஸ்டாக் மெத்தட், minimum maximum stock levels பார்த்தாச்சு. So next class we'll see economic order quantity method. Okay வா. Thank you.